அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். செம்மணி புதைகுழி தொடர்பாக திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்ட முன்னாள் இராணுவ வீரர் அரியாலையில் காணாமல் போன அனைவரும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருப்பதாக திடுக்கிடும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். செம்மணி புதைகுழி இன்று மீள அகழ்வு பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் மரண தண்டனை கைதி சோமரட்ன ராஜபக்சவிடம் காணாமல் போனோர் சந்தித்திருக்கின்றார்கள். அவரிடம் அவர் கூறிய திடுக்கிடும் தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலியை பார்க்க போகிறீர்கள். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அரியாலையில் சம்பத் என்ற பெயரில் குறிப்பிடத்தக்க அளவு காலம் பணியாற்றிய ரீதியில் 1996 ஆண்டில் அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் 7வது இராணுவ காலாட்படை தலைமையகத்தின் உயர் அதிகாரியினாலேயே கைது செய்யப்பட்டார் என்பதை நான் நன்கு அறிவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார். அதிகாரி யார் என்பதையும் 1996 ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்துவேன் என்றும் திடுக்கிடும் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு முன்னாள் இராணுவ மரண தண்டனை கைதியாகிய லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச. இவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு லான்ஸ் கோப்ரல் சோமரட்னா மேலும் அவர் பல விடயங்களையும் திடுக்கிடும் தகவல்களையும் கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இவ்விடயங்கள் தொடர்பில் சத்திய கடதாசி வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் இவ்விடயத்தை முன்வைக்குமாறு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கின்றார். அதாவது ஒரு சிங்கள இராணுவ வீரன் தமிழ் மக்களுக்காக உண்மையிலேயே ஒரு பெரிய பணியை ஆற்றி வருகின்றார். தற்போது அவர் சிறையில் இருக்கின்றார். இது எமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் இந்த தகவலை அவர் அறிவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார். அரியாலையில் பணியாற்றிய சோமரட்ன என்னும் நான் அப்பகுதி வாழ் மக்களால் சம்பத் என்ற பெயரிலே அறியப்பட்டேன். அப்பகுதியில் பணியாற்றியவன் என்ற ரீதியில் 1996 ஆண்டளவில் அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் 7வது இராணுவ காலாட்படை தலைமையகத்தின் உயர் அதிகாரிகளினாலேயே கைது செய்யப்பட்டார் என்பதை நான் நன்கு அறிவேன். இவ்வதிகாரிகள் யார் என்பதையும் 1996 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் நான் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதுடன் அதற்கு முன்பாக முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு நான் இவ்விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு உதவுமாறும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா சபையின் 60வது கூட்டத்தொடரில் மேற்படி பிரச்சினைகளை சமர்ப்பிப்பதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்திறனிகளை இணைத்து ஆக வேண்டியதை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். இவ்வனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அவர் கூறியிருக்கின்றார். அண்மையில் கண்டு அறியப்பட்ட சிந்து பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் சுமார் 150 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாறான ஒரு பின்னணியில் 1996 ஆண்டளவில் செம்மணி முகாம், துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள், படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரட்ன ராஜபக்ச செய்திருக்கும் முக்கிய வெளிப்படுத்தல்கள் முற்பகுதி ஏற்கனவே உங்களுடைய செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக 1996 ஆண்டளவில் யாழ் கைதடி பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி அவர்களுடைய பெயரை அவர் வெளியிடவில்லை. செம்மணியில் கைது செய்யப்பட்டு அன்றைய தினம் இரவு 7வது இராணுவ காலாட்படை தலைமையகத்துக்கு கொண்டு வரப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் இருவரும் கொல்லப்படாத வகையில் செம்மணி சோதனை சாவடிக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு நான் உதவினேன்.
அப்போ 2 பெண்கள், அதாவது 2 கைதடி பெண்கள் 2 பேரை கைது செய்து அவர்களை கொல்வதற்கு திட்டமிட்ட போது அவர் மேலதிகாரிகளுடன் கதைத்து அவர்களை விடுதலை செய்துவிட்டார். உண்மையில் அவர்கள் இப்பொழுதும் இருப்பார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அதே போன்று அரியாலை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண்ணையும் பாதுகாப்பு கருதி பெயர் குறிப்பிடப்படவில்லை, நான் தலையிட்டு விடுவித்தேன். இவ்வாறு என்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் இப்போது எங்கேனும் இருப்பார்களாயின் அவர்கள் முன்வந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமில்லை, அரியாலையைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் பாதுகாப்பு கருதி அவருடைய பெயர் குறிப்பிடவில்லை, துண்டி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அச்சந்தர்ப்பத்திலும் நான் தலையிட்டு அவரை விடுவித்தேன் என்று சொல்லி மரண தண்டனை கைதியான முன்னாள் செம்மணி புதைகுழி வழக்கில் குமாரசுவாமி படுகொலை, அதாவது கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக கூறியிருக்கின்றார். இதே வேளையில் இன்று இந்த மனித புதைகுழி அகழ்வு இன்று மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலைக்கு சான்றாதாரமாக உருவெடுத்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் பணி 2ஆம் கட்டத்தின் 3ஆம் சுற்று, அதாவது இரண்டாம் சுற்றின் 3ஆம் கட்டம் இன்று மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. கடந்த 6ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 133 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. அத்துடன் கடந்த 14ஆம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற செம்மணி புதைகுழி வழக்கு விசாரணைகளின் போது தற்போது அகழ்வு நடைபெறும் பகுதிகளை சூழவுள்ள பகுதிகளில் புதைகுழிகள் இருக்கலாம் என்று வலுவான சந்தேகம் உள்ளமையால் மேலும் 8 வார காலப்பகுதி தேவைப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனால் மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கட்டளையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் முக்கியமான பிரதிநிதிகள் அந்த மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவை சந்தித்திருக்கின்றார்கள். அப்போதும் பல உண்மைகளை கூறியிருக்கின்றார். என்னென்ன உண்மைகளை அவர் கூறினார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போது யார் சந்தித்தது என்ற சம்பவங்களை நாங்கள் பார்ப்போம். கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மேல் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவை கடந்த வாரம் சிறைச்சாலையில் சந்தித்த காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் பிரதிநிதிகள் அவர் வெளிப்படுத்தியிருப்பதாக அறிவித்த விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளனர். கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச அப்படுகொலை மற்றும் செம்மணி புதைகுழி விவகாரம் குறித்து தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் ஒரு சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ்ஷி விக்ரம கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஜனாதிபதிக்கு அனுரா குமார திசாநாயக்காவான இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். 7ஆம் இராணுவ காலாட்படை தலைமையகத்தில் கொல்லப்பட்டு செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டுவரப்பட்ட கிருசாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்களை கேப்டன் லலித் கோவாகேயின் ஆணைக்கு அமைவாக புதைத்ததை தவிர வேறெந்த குற்றத்தையும் தனது கணவர் புரியவில்லை எனவும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் கூறியிருந்தார். இந்த கடிதம் பற்றிய செய்தி வெளியானதை அடுத்து சோமரட்ன ராஜபக்சவை தாம் சந்தித்து மேலதிக தகவல்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை சோமரட்ன ராஜபக்சவை சிறைச்சாலையில் சந்தித்த காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் 3 அடங்கிய குழு அவரிடம் விடயங்களை கேட்டறிந்தனர். இதன்போது கிருசாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் படுகொலை 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தலையாட்டிகள் மூலம் நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டமை என்பன உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்கள் தொடர்பாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கருத்துக்களை, இந்த ஆதாரங்களை அவர் காணாமல் போனோர் சங்கத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகள் 3 வழங்கினார். எனவே இந்த தகவல்களின் சம்பவங்கள் என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள்.
தகவல்கள் அவற்றை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்க இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் வெகு விரைவில் தகவல்களை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.